நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? குடும்பத்தில் எல்லாம் சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரம். வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை தோறும் உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் இயேசுடிக்கிறார் குடும்பத்தார் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆனால் எல்லா நாளும் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லா நாளும் குடும்பமாக ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம் இருந்தால் தான் உங்களுடைய வீட்டில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். அதனால் குடும்ப ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. இப்போ இந்த நாளில் பாட்டு பாடுவதற்கு நம்ம இயேசுடிக்கிறார் குடும்பத்தில் இருக்கிற குட்டி பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க பாருங்க. மியூசிக் வாசிக்கிறதுலேருந்து பாட்டு பாடுறது எல்லாமே எங்கள் இயேசுடிக்க குடும்பத்தை சார்ந்த குட்டி பிள்ளைகள். இப்போ அவங்க தான் பாட்டெல்லாம் 2 பாட்டு பாட போகிறாங்க. மியூசிக்கெல்லாம் அவங்க வாசிக்க போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாம் கைத்தட்டி நீங்களே பாடணும். சரியா? என்ன பாட்டு பாட போகிறீங்க? எந்தன் கண்மலையானவரே. உங்களுக்கு கூட தெரியல. உங்கள் வீட்டில் எல்லோரும் கைத்தட்டி பாடணும். எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி சந்தோஷமாக பாடணும். உங்கள் வீட்டில் மியூசிக்லாம் வச்சுருந்தீங்கன்னா கருவிகள், டேம்பரின் வச்சுருக்கலாம், அல்லது பேங்குஸ் வச்சுருக்கலாம், கீபோர்டு வச்சுருக்கலாம். பார்த்தீங்களா, குட்டி தம்பிமார் வாசிக்காங்கல்ல, அது மாதிரி நீங்களும் வாசிக்கணும். வாசிக்கிட்டே பாடணும். சரி, சேர்ந்து பாடுவோமா? ஓகே.
அவங்களோட சேர்ந்து நல்ல ஆராதனை பண்ணீங்களா? வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைகள்லாம் கூட நல்ல வாயை திறந்து சத்தமாக பாடி ஆராதிக்கணும். சரி, இன்னொரு பாட்டு கூட பாட போகிறாங்களாம். என்ன பாட்டு பாட போகிறீங்க? மகிழ்வோம் மகிழ்வோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியா? அப்போ மகிழ்ச்சியாக கைத்தட்டி சந்தோஷமாக பாடணும். இயேசு ராஜன் எனக்கு சொந்தமானார், அதனால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு பாடணும். சேர்ந்து பாடலாம். இந்த உலகத்துக்கே சொந்தக்காரர் இயேசு நம்முடைய சின்ன உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ள. அதான பெரிய சந்தோஷம். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய வீட்டில் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இந்த நாளில் ஒரு சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், எப்படி சமாதான சந்தோஷம் கொடுத்த மகிழ பண்ணி இருக்கிறார், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதத்தை நடத்துகிறார்,
இந்த காரியத்தை இப்போ அவங்க வாயினாலே சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க. கவனமாக பாருங்க. அதுக்கு பிறகு நான் வசனத்தை சொல்லி உங்களோட பேசி ஜெபிக்க போகிறேன். என் பேர் ராணி. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்குடி கிராமத்தில் இருக்கோம். எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோடய வீட்டுக்காரர் பெயிண்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு 2007 திருமணமாச்சு. நாங்கள் 2014 நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனாலும் நாங்கள் ஒரு குடும்ப ஜெபத்திலையோ ஒரு ஜெப வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. இதுக்கு இடையில நாங்கள் வந்து சீரியலுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தோம். இந்த சீரியலில் வந்து எப்படின்னா குடும்ப ப்ரேயர் 7 to அரை மணி நேரம், இந்த 7:30க்குள்ளே இந்த குடும்ப ப்ரேயரை முடிச்சுட்டு உடனே நாங்கள் 7:30க்கு சீரியல் பார்க்குறதுக்கு உட்காந்துருவோம். 10 மணி வரை உட்காந்து சீரியல் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சீரியல் எப்போ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் ஒரு அவசர ஜெபம் பண்ணிவிட்டு அதை நாங்கள் என்ன செய்வோம், உடனே எடுத்து வச்சுட்டு பைபிள்லாம் எடுத்து வச்சுட்டு அதே இடத்துல பாய் எப்படி விரித்து போட்டால் ஜெபம் பண்ணுறோமோ அந்த இடத்துல நாங்கள் வந்து என்ன செய்வோம், அந்த சீரியலை வந்து ரொம்ப கவனமாக பார்ப்போம். குடும்ப ப்ரேயர் வந்து ஏனோதானன்னு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இந்த சீரியலுக்கு நாங்கள் அடிமை இருந்துக்கிறதுனாலையும் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு சமாதானம் நிம்மதி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. டக்கு எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி சண்டை பிரச்சனை வரும். எங்கள் வீட்டுக்கார் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. வீட்டில் சாப்பிட்ட தட்டை கூட தள்ளி வைக்க மாட்டாங்க. அப்படி தான் இருந்தாங்க. இந்த வேலை செஞ்சானே அப்படின்னு சொன்னாக்கி லேடிஸ் தான் இந்த வேலைகளை செய்யணும், ஆம்பளைகள் செய்யக்கூடிய வேலை கிடையாது. சோர்வுங்கிறது, தண்ணி எடுக்கிறது, இந்த வேலை வந்து நாங்கள் ஆம்பளைகள் செய்யக்கூடியது இல்லை. நாங்கள் வெளியில் தான் வேலைக்கு போவோம், நாங்கள் ஏதாவது சம்பாதிச்சுட்டு வந்து நாங்கள் கொடுப்போம், மற்ற காரியம்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது உண்டு. நான் உங்களுக்கு அடிமையாக நான் வேலை செய்யணுமா அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வேலை பார்க்குறதுக்காகத்தானே நான் உன்னை வந்து கல்யாணம் முடிச்சு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அப்போ நீ தான் வேலை பார்க்கணும், நான்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு பேசுவாங்க. இது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். நானும் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லேயும் வந்து வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது தான் டிவியில் நாங்கள் மோகன் ஐயாவோட நிகழ்ச்சி நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது குடும்ப ஆசீர்வாத திட்டத்தை குறித்து பேசினாங்க. அப்போ நாங்கள் 2017 வந்து நாங்கள் 4 மாடிக்கு போயிருந்தோம். அப்போ குடும்ப ஆசீர்வாத திட்டத்தை குறித்து அவங்ககிட்ட நாங்கள் விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இதில் சேரணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக குடும்ப ப்ரேயர் வந்து கண்டினியூவாக நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கடமைக்காக தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நான் அந்த ஃபார்மை வந்து விருப்பப்பட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு பீரோவில் வச்சு இது பண்ணிட்டேன். ஆனால் அதை ஏற்று கூட நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து திருப்பவும் மோகனைய நிகழ்ச்சியில் வந்து குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்பொழுது அப்போ தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் வாங்கிட்டு வந்தோமே, இதை எழுதி நம்ம போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்பொழுது தான் நான் வந்து அந்த ஃபார்மை நிரப்பி திருமணமாகி 10 வருஷத்தில் நாங்கள் குடும்ப ஃபோட்டோன்னு எதுவுமே நாங்கள் எடுத்ததே கிடையாது. முதல்ல ஃபஸ்ட்டு தடவையாக நாங்கள் வந்து குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் தான் குடும்ப ஃபோட்டோவை எடுத்து நாங்கள் வந்து அனுப்பியிருந்தோம். இந்த திட்டத்தில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெய்லி கண்டினியூவாக ஜெபம் பண்ணணும். நீங்கள் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வார்த்தை சொல்லியிருந்தாப்புல. அப்போ நம்ம வந்து குடும்ப ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். குடும்ப ஜெபம் பண்ண இந்த சீரியலுங்கிற அந்த எண்ணமே எங்களுக்குள்ளே வரவே இல்லை. அதை பார்க்கணுங்கிற எண்ணம் வரல. மோகனன்னு சொல்லுவார், குடும்பத்தில் 2 பேர் வேலைக்கு போனீங்கன்னா 2 பேரும் சரிசமமாக வேலை பார்த்து குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அந்த வார்த்தையும் எனக்குள்ளே கொஞ்சம் ஆளுகை செஞ்சிச்சு, உள்ளே பேசிக்கிட்டே இருந்துச்சு. அண்ணா இந்த மாதிரி தானே சொல்லியிருக்காரு, அப்படின்னு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடைப்பிடிச்சோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்ட தட்டை கூட இப்படி தள்ளி கூட வைக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவர் வந்து இப்போ அந்த குடும்ப ஆசீர்வாதத்தில் சேர்ந்து நாங்கள் குடும்ப ப்ரேயர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மோகனையோட ஆலோசனையை கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ வீட்டில் எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். டீ போடுவாங்க, அடுப்பில் சோறு வாங்கினா அதை வடித்து வைப்பாங்க, துணி துவைச்சேன்னா அலசுவாங்க. அவங்க எப்போ என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆமாம், நான் என்ன சொன்னாலுமே அவங்க இது பண்ண மாட்டாங்க. நானும் அவங்க மனசு அறிஞ்சு எந்தெந்த விஷயம்லாம் நம்ம பண்ணணுமோ அதுக்கு அவங்களோட, அதாவது என்னோடய கடமைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கணவனுக்கு என்னென்ன கடமைகள்லாம் செய்யணுமோ எல்லாமே நான் பக்காவாக நான் செஞ்சு கொடுப்பேன். எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். எங்கள் குடும்பம் இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இயேசு தான். இயேசுவை தான் நாங்கள் குடும்பத் தலைவராக வச்சுட்ருக்கோம். அவர் குடும்பத் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்யோன்யம் எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறாரு.
பிரியமானவர்களே, நல்ல ஒரு சாட்சியை நீங்க பார்த்தீங்க. அன்பு சகோதரி ராணி அவங்களும் சகோதரர் மூர்த்தி அவர்களும் அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் செய்த அதிசயமான காரியம், இவ்வளோ அற்புதமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்பதை தெரியப்படுத்தினாங்க. முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம் ஒன்றை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் பேசினார். குடும்பங்களுக்கு விரோதமாய் சாத்தான் கடைசி காலத்தில் பலமாக எழும்பி யுத்தம் பண்ணுவான். குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும், அதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. நான் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போ ஒரு குடும்பம் என்று இருக்கும்போது அந்த குடும்பம் பாதுகாக்கப்படணும், சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படணும், இயற்கையினால் உண்டாகிற கொள்ளை நோயினால் உண்டாகிற பாதிப்புகள் அழிவிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்படணும், அதுக்காக ஜெபிக்கணும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், காரியங்கள் வாய்க்கணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்காக ஜெபிக்கணும். இது மாதிரி குடும்பங்களில் சுகம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கணும், வியாதிகள் பலவீனங்கள் விலகணும். இந்த மாதிரி குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இந்த குடும்பங்களில் நன்மையான ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற கருத்தாக நாங்கள் ஜெபிக்கிறோம், டெய்லி ஜெபம் செய்கிறோம். நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை இணைச்சிருக்கிறீங்களா? இல்லையா? இதை பற்றி தெரியாதா? இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். நாங்கள் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபோன் நம்பர்ஸ் போடுவாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழு முகவரியை சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் அனுப்பி வைப்பாங்க. இதில் இந்த கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 காரியம் இருக்கிறாரு. ஒன்று, குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், அதனுடைய விவரங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தை பற்றி விவரங்கள், ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி ஜெபிக்க சொன்னார், குடும்பங்களுக்காக என்னென்ன வாக்கு தத்தங்களை சொல்லி என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், அந்த விவரம் எல்லாம் அதில் இருக்கும். 2வது, ஒரு கார்டு இருக்கும், உங்களுடைய குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் என்கிற ஒரு கார்டு. இதை ஃபில்லப் பண்ணணும். இதில் தான் உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய அதில் கேட்டிருக்கிற சில விவரங்கள், அப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க, முக்கியமான ஜெப குறிப்பு. இந்த வருஷத்தில் இந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா எழுதி கொடுக்கலாம். கீழே கையெழுத்திட்டு எங்களுக்கு பின்னால் உங்களுடைய ஃபோட்டோ, குடும்ப ஃபோட்டோவை ஒட்டி அனுப்பணும். ஜெப குறிப்புகள் இருந்தால் பின்னால் நிரப்பி எங்களுக்கு அனுப்பணும். அனுப்புவதற்கும் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரௌன் கவர் வைத்திருப்போம், அதுவும் நாங்களே அனுப்பிடுறோம். இந்த ப்ரௌன் கவரும் அதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே கரெக்டாக இந்த கார்டு பொருந்தும். நீங்கள் இந்த கார்டு இதுக்கு மேலே மடிக்கூடாது. இந்த 2ஆக மடித்து அப்படியே உள்ளே வச்சு ஸ்டாம்ப் ஒட்டி எங்களுக்கு அனுப்பிடணும். இந்த ஜெப விவரங்களை குறித்த காரியத்தை நீங்களே வைத்து கொள்ளுங்க, அது அனுப்ப வேண்டியதில்லை. கார்டு மட்டும் அனுப்பணும். நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிட்டா எங்களுக்கு கிடச்சிரும். அது கிடைச்ச பிறகு உங்களை இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் நாங்கள் இணைத்து கொள்ளுவோம். உங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் தினமும் ஜெபம் செய்வோம். குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்தினுடைய சமாதானம், இந்த காரியங்களுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபம் செய்வோம். ஒரு ப்ரேயர் சப்போர்ட் உங்களுக்கு. அப்போ இதுக்கு கட்டணம் ஏதாவது இருக்குதா? காசு கொடுக்கணுமா? காணி கொடுக்கணுமா? ஒன்றும் கிடையாது, இலவசம். இது இலவசமாக இந்த திட்டத்தில் இணைந்து ஜெபிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, நாங்கள் ஜெபிக்கணுமானா அதில் பலன் இருக்காது. நீங்களும் குடும்பமாக ஜெபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கும் போது அப்போ தான் அது பலன் செய்யும், அதில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். தினமும் காலையில் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நான் குடும்ப ஜெபம். நீங்கள் பார்க்குறீங்களா, 2 பாட்டு பாடுங்க, பைபிளில் ஒரு போர்ஷன் எடுத்து ஆளுக்கு 5 வசனம் குடும்பத்தாரை வாசிக்க சொல்லுங்கள், ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். அந்த நாளை ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிப்பார். அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதை ஃபில்லப் பண்ணி அனுப்பின உடனே
அப்போது அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் பாருங்கள், 9842735305. இன்னொரு நம்பர் இருக்கிறது 04639353333. 04639353333. இந்த நம்பர். partner@jesusredeems.org. நீங்கள் இந்த இமெயில் அட்ரஸ்க்கும் தொடர்பு கொள்ளலாம். partner@jesusredeems.org அல்லது இந்த ஃபோன் நம்பர். அதுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி கேட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பாங்க. உடைய முழு முகவரி சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. நம்முடைய எல்லா கெத்செமனே ஜெப மையத்திலும் கூட இந்த கார்டு கிடைக்கும். நீங்கள் அவங்ககிட்ட போய் விசாரித்து குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தில் எங்கள் குடும்பத்தை இணைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஃபார்ம் தருவாங்க. நிரப்பி நீங்கள் அனுப்பிடலாம். ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்து நம்முடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் கூட ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்பிட முடியும். அதனால் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக நாங்களும் இங்கே டெய்லி ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாத பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நிலைத்திருக்கும். சரி, ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:31 வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பார்த்தீங்களா, இந்த குடும்பத்தில் சாட்சி சொன்னாங்கல்ல, எவ்வளவு சந்தோஷமான குடும்பமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதே மாதிரி உங்கள் குடும்பமும் ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்னும் கணவர் ரட்சிக்கப்படலைங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைங்க, மனைவி ரட்சிக்கப்படலைங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நான் மட்டும்தான் ஜெபிக்கிற, மற்றவங்க யாரும் ஜெபிக்க வரமாட்டேங்கிறாங்க. இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார், என் மகனே, என் மகளே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீ மாத்திரமல்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு உன் கூட சேர்ந்து ஜெபிக்க வந்துடுவாங்க என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சித்து உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும். உங்கள் வீடு ஒரு குட்டி மோட்சமாக மாறணும். நீங்கள் குடும்பமாக மகிழ்ந்து இருக்கணும். முறுமுறுப்பின் ஆவி, பிரிவினையின் ஆவி, சண்டைகளை உண்டாக்குகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு விலகணும். இனி வீட்டுக்குள்ளே சமாதானம், ஒருமனம், ஐக்கியம், அன்பு நிலைத்திருக்கணும். அதுக்கு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களுடைய குடும்பத்தை இன்று முதல் ரட்சித்து ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா கட்டாயமாக அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க முடியும். முழங்கால் படியிடுங்க. அப்படி கருத்த முழங்கால் படியிட்டு, இயேசுவே, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இப்போ எங்கள் வீட்லேயும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எங்கள் குடும்பமே ஒரு குட்டி மோட்சமாக மாறணும். எங்கள் வீட்டில் தினம் குடும்ப ஜெபம் நடக்கணும். எங்கள் வீட்டில் இயேசு உலாவி வரணும். முறுமுறுப்புகள் போயிடணும். சண்டைகள் போயிடணும். இந்த ஒருமனமற்ற தன்மைகள்லாம் போயிடணும். எங்களுக்குள்ள எப்பவும் ஒரு ஒருமனம், சந்தோஷம், சமாதானம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், செழிப்பு ஆரோக்கியம் உண்டாயிருக்கணும். எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்தணும். ஜெபிக்கலாமா? அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தகப்பனே, யார் யார் தங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து எங்கள் வீட்டில் இயேசுவே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் தேவ சமாதான சந்தோஷம் உண்டாகணும், எங்கள் குடும்பத்தில் இயேசுவாகிய நீர் உலாவி வரணும், நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை என் குடும்பத்தில் நிறைவேறட்டும். இன்றைக்கோடு முறுமுறுப்புகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். சண்டைகள், ஒருமனமற்ற தன்மைகள் விலகட்டும். வறுமை விலகட்டும். கடன் பிரச்சனை விலகட்டும். நோய்கள் எல்லாம் மாறட்டும். பண பிரச்சனை மாறட்டும். குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஒரு ஐக்கியம், அன்பு நிலைத்திருக்கும்படிக்கு ஆசீர்வதியும்.
செய்யும், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குத்தத்தம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். உம்முடைய ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டில் தினந்தோறும் குடும்ப ஜெபம் நடக்கணும். எல்லாரும் தனித்து வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும். அதற்காக எங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அபிஷேகத்தின் வல்லமை எங்களுடைய குடும்பத்தை நிரப்பட்டும், ஆட்கொள்ளட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது அபிஷேகத்தின் வல்லமை இந்த தெருவில் இருக்கிற அத்தனை குடும்பத்திலும் உண்டாகட்டும். எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். எங்க கிராமமே ரட்சிக்கப்படணும். எல்லா வீடுகளிலும் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகணும். ஆவியானுடைய வல்லமை வெளிப்படணும். அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Monica Jasper and Family, Chennai. Happy birthday, Sister Shiny. சங்கீதம் 20:4 படி, கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையை எல்லாம் நிறைவேற்றுவாராக. Mr. Aldrin and Mrs. Rose Aldrin, உடன்குடி. Happy birthday, Brother John Joel. உபாகமம் 28:11 படி, உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. Brother Murali and family, Thiruvarur. Happy wedding anniversary, Mr. Murali and Mrs. Maheshwari. நீதிமொழிகள் 28:20 படி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Ansel Reggie and family, United Arab Emirates. எரேமியா 33:6 படி, கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. Brother இருதய ஜெயக்குமார் and family, சிங்கம்பாறை, திருநெல்வேலி. 2 கொரிந்தியர் 12:9 படி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother மோகன் and family, பெங்களூர். ஆதியாகமம் 21:22 படி, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடே கூட இருக்கிறார். சிஸ்டர் லின்சி அமிர்தா மோசஸ் அண்ட் ஃபேமிலி, சென்னை. யாத்ராகமம் 14:13 படி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சிஸ்டர் ஜான் சி ஆடம் அண்ட் ஃபேமிலி, பெங்களூர். என்னாகமம் 23:23 படி, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.